Hi friends, welcome to my channel Roda Deepika. என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பொட்டேட்டோ கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொட்டேட்டோ கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பீன்ஸ், பொட்டேட்டோ, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பொட்டேட்டோவை மட்டும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் வச்சுக்கோங்க. காஞ்சோடனே அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துப்போம். பூண்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் மாறணும், ஆனால் தீயாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கி எண்ணெய் வெளியே வர சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். அப்போ அது கிரேவிக்கு நல்ல கலரை தரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, பொட்டேட்டோவை இது கூட ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பவுடர். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை வேக வைக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வந்துடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸ் கறி ரெடி. இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.